டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாத அளவுக்கு ஒரு சூப்பரான தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு தடவை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வீட்டில் சைடிஷ் எதுவும் இல்லாத நேரத்தில் இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு இது ஒன்றே போதுமானது. தக்காளி விலை கம்மியாக இருக்கும்போதே இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாத ஒரு தக்காளி ஊறுகாய் தான் பண்ண போகிறோம். அந்த தக்காளி ஊறுகாய் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம லைட்டாக ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டோம். சூடாகிட்டு இருக்கு. ஒரு 1.5 டீஸ்பூனு வெந்தயம், அதாவது இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கக்கூடிய தக்காளிக்கு தகுந்தாப்பில் இன்றைக்கி நம்ம பொடி அரைக்கிறோம். வெந்தயத்தை சேர்த்துட்டு லேசாக அப்படி பொரிய விட்டுக்கிடுவோம். வெந்தயம் பாதி ரோஸ்ட் ஆன உடனே ஒரு 2 டீஸ்பூனு தனிக்கடுகு, அதையும் நம்ம உள்ளே சேர்த்து இந்த கடுகையும் வெந்தயத்தையும் நல்லா பொரிய விட்டுக்கலாம். இது நல்லா அந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்தோடனே கடைசியாக ஒரே ஒரு டீஸ்பூன் சீரகத்தை போட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சீரகம் இருக்கிற சூட்டுக்கே நல்லா பொரிஞ்சு வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்ச உடனே இதை ஒரு தனியாக தட்டுக்கு மாற்றிடலாம். தட்டுக்கு மாற்றிட்டு கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம் தனியாக. இப்போ நம்ம தக்காளி ஊறுகாய் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய அகலமான கடாயை எடுத்து அடுப்பில் வச்சு பற்ற வச்சாச்சு. இப்போ நம்ம நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். அப்படின்னா தான் நம்ம அந்த ஊறுகாய்க்கு நல்லா தெளிவாக இருக்கும். ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. எண்ணெய் தாராளமாக சேர்க்கணும். ஊறுகாய்க்கு ஒரு 150 ml நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பவுலில் தக்காளி இன்றைக்கி நம்ம 1 கிலோ எடுத்துருக்கோம். 1 கிலோவில் தான் ஊறுகாய் பண்ண போகிறோம். 1 கிலோ தக்காளி எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு தொடச்சிடணும். தண்ணி இல்லாமல் தொடச்சிட்டு இப்போ நம்ம அந்த வெள்ளை பகுதி இருக்குல்ல நடுப்பக்கத்தில் அது எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணிவிட்டு இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 1 கிலோ தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம தக்காளி எல்லாத்தையுமே எண்ணெயில் சேர்த்துக்கலாம். தக்காளி தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இந்த எண்ணெயிலே தக்காளி நல்லா வதங்க விடணும். ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயிலே வதக்க விட்டுக்கலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தூளுப்பு 1 டீஸ்பூன். இந்த சமயத்தில் நம்ம உப்பு சேர்த்துட்டோம்னா தக்காளி நல்லா வதங்கிக்கணும். நல்லா நைஸாக வதங்கிறதுக்காக இந்த இடத்துல நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த தக்காளி நல்லா மசியணும். தக்காளி வதங்கிட்டே இருக்கும்போது நம்ம ஒரு 25 கிராம் புளி எடுத்து வச்சுருக்கோம். அதாவது லெமன் சைஸில் ஒரு புளி எடுத்து நல்லா சுத்தப்படுத்திட்டு நல்லா இந்த மாதிரி தனித்தனியாக பிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம புளியை இதில் டைரெக்டாக அப்படியே தான் சேர்க்க போகிறோம். நம்ம கரைச்சி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. நம்ம புளியை இதில் அப்படியே சேர்த்து நம்ம தக்காளியோட அந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம வேக வைக்கும்போது நம்ம நீண்ட நாளாக அந்த ஊறுகாயை ஸ்டாக் வைக்கிறதுக்கு இந்த புளி நமக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் தக்காளி இப்போ வர்ற தக்காளி புளிப்பு இல்லாதனால நமக்கு இந்த புளி சேர்த்தா தான் சரியாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் நாட்டு தக்காளி பயன்படுத்துகிறீங்கன்னா புளியோட அளவை ரொம்ப குறைச்சிக்கோங்க. முன்னாடினா நாட்டு தக்காளி தான் நிறைய வரும். சீசனில் பார்த்தீங்கன்னா நாட்டு தக்காளி நிறைய வரும். 10 ரூபா 5 ரூபாய்க்கெல்லாம் நல்லா விற்றுக்கிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் மார்க்கெட்டில், எங்கள் சில்லத்தூர் மார்க்கெட்லேயே நாட்டு தக்காளியை பார்க்க முடியல. பார்த்தா இந்த மாதிரி தக்காளி பெருசாக தான் வருது. என்ன பண்ணுறது, இருக்கிறத நம்ம வாங்கி சாப்பிட வேண்டியிருக்கு. அதனால் நம்ம அந்த தக்காளியிலேயே இன்றைக்கி இந்த ஊறுகாய் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் உங்கள் ஊரில் அந்த தக்காளி கிடைக்குதான்னா அது எவ்வளவுக்கு கிடைக்குன்றதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லிடுங்க. இப்போ தக்காளியில் இருக்க அந்த தண்ணியெல்லாம் நல்லா இறங்கி பாதி அளவுக்கு மசிஞ்சிருக்கு. இன்னும் நல்லா மசியணும். அதனால் நல்லா அப்பப்போ கலந்து விட்டு தக்காளி நல்லா மசிய வச்சுக்கலாம். இப்போ தக்காளி நம்ம வேக வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷத்தில் நல்லா அந்த மாதிரி குலைவாக வெந்து வந்திருக்கு. நீங்கள் இப்படி ஒரு மத்து வச்சுட்டு நல்லா மசிச்சு விடுங்க. 1 2 மசியாமல் இருந்துச்சுன்னா மத்து வச்சு மசிக்கும் போது நல்லா நமக்கு மசிஞ்சு ஒன்று போல் வந்துடும். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுட்டு அடுத்து தனி மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்குவோம். அதாவது காரத்துக்கு தகுந்தாப்பில் போட்டுக்குவோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கடுகு, வெந்தயம், சீரகம் பொடி அடித்து வச்சுக்கோம்ல, அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ 1 கிலோ தக்காளிக்கு தேவையான அளவு தான் நம்ம அந்த பொடி அரைச்சிருக்கோம். ஒரு 1/2 டீஸ்பூனு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இப்போ நல்லா தக்காளியோடு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அடுத்து சின்னதாக 2 துண்டு வெல்லம், அப்படி சின்னதாக 2 துண்டு வெல்லம் சேர்த்து விட்ருங்க. அதுலேயே நமக்கு மெல்ட் ஆகி மிக்ஸ் ஆகிரும். இது நமக்கு ஒரு எரிச்சல் இல்லாமல், ஒரு காரசாரமாக இருந்தாலும் கொஞ்சம் எரிச்சல் இல்லாமல் நல்ல ஒரு லைட்டான அந்த இனிப்பு டேஸ்ட்டோடு நம்ம சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஊறுகாய் ரெடியாக மொத்தமாக நமக்கு 15 நிமிஷம் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும். அவ்வளோதான் நமக்கு ஸ்டாக் வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சின்ன கரண்டியில் 50 நல்லெண்ணெய் எடுத்து கடுகு 1/2 டீஸ்பூன் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டு நம்ம ஊறுகாயில் மேலே ஊற்றிட்டு கலந்து விடுங்க. கலந்து விட்டு ஆறின பிறகு டப்பாவில் அடைச்சி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு மாதம் ஆனாலும் நம்ம தக்காளி ஊறுகாய் கெட்டு போகாது. சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எந்த மாதிரி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.